இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் மேலும் 32 பேர் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது ராமநாதபுரம் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்திலிருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை அவர்களை சிறைப்பிடித்தது. மேலும் அவர்களின் 4 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் அறிந்த சக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கடும் கொந்தளிப்பு அடைந்துள்ளனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ராகுல் காந்தியிடம் எடுத்து கூறியதாகவும் அதனை கருணையுடன் கேட்டறிந்த ராகுல் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க உறுதியளித்துள்ளதாகவும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பெரும் மரியாதைக்குரிய ராகுல்ஜியை இன்றைக்கு நாங்கள் சந்தித்தோம். அவங்கள சந்தித்து இலங்கை சிறையில் இருக்கிற 93 மீனவர்களையும் இலங்கை பறிமுதல் செஞ்சிருக்கிற 178 விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்கிறதுக்கு மத்திய அரசை வலியுறுத்தணுங்கிற ஒரு கோரிக்கையும், அந்த கச்சத்தீவு பாரம்பரிய பகுதியில் பிரச்சனையின்றி மீன்பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணுங்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். அவங்க உடனடியாக கருணை உள்ளத்தோடு கேட்டு நான் உடனே பார்லிமெண்ட்டில் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. எங்களுக்கு அவங்கள சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. எனவே கைது செய்யப்பட்டு சிறையில் 93 மீனவர்கள் மற்றும் 178 விசைப்படகுகளை மீட்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.